பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள சீனா தனியார் படை வீரர்களை களமிறக்க தொடங்கி உள்ளது அப்படிங்கிற ஒரு தகவல் நேற்று வெளியாகி இருந்தது. ஆனா அந்த செய்தி பற்றி எந்த ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் இதுவரைக்கும் வெளியாகல. இந்த நேரத்துல இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பிரச்சனையில சீனாவுடைய நிலைப்பாடு என்ன, அதுக்கப்புறமா சீனாவோட ஆயுதங்களை வேற ரெடி மோட்ல வச்சிருக்காங்க பாகிஸ்தான், அது பற்றி தான் நம்ம இப்போ விரிவா பார்க்க போறோம். இப்போதைய அப்டேட் என்ன அப்படின்னா, சீனா ரஷ்யா நாடுகள் அவங்களோட வேலைகளில் பிஸியாக இருக்கும்போது பாகிஸ்தான் அவங்கள வாலண்டியராக போயிட்டு இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் இந்தியாவில் அப்பாவி சுற்றுலா பயணிகளை கொன்றதற்கு பதிலடியாக இந்தியா எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறதுனால பாகிஸ்தான் இப்போ அலர்ட் மோடில் தான் இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ख्वाजा ஆசிஃப் ஒரு முக்கியமான கோரிக்கையை வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இந்த பகல்காம் தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணையில ரஷ்யா மற்றும் சீனா தலையிட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பகல்காம் தாக்குதல் தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்று பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் முன்மொழிஞ்சிருக்காரு. இந்தியா சொல்வது குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரஷ்யா மற்றும் சீனா அல்லது வேறு ஏதேனும் மேற்கத்திய நாடுகள் ஒரு குழுவை அமைத்து விசாரிக்க வேண்டும். பகல்காம் சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருப்பதற்கான ஆதாரங்களை எங்களிடம் நீங்கள் காட்ட வேண்டும். இந்த மாதிரி பாகிஸ்தானோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த விவகாரத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு பல நாடகங்களையும் பாகிஸ்தான் அரங்கேற்றி கொண்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதில் ஒன்றுதான் சர்வதேச விசாரணை வேண்டும் அப்படின்னுட்டு முன்கூட்டியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பகல்காம் தாக்குதலை பொறுத்த வரைக்கும் சீனா கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாலும் கூட இந்தியாவோட அந்த ஒரு பகல்காம் தாக்குதலை பொறுத்த வரைக்கும் சீனா கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இந்தியா மேல ஒரு குற்றச்சாட்டும் வச்சிருக்காங்க. அது என்னன்னா, இந்தியா ஒருதலை பட்சமான விசாரணையை செய்யறாங்க, அதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் தொடக்கத்திலிருந்தே பேசிட்டு இருக்காங்க சீனா. இந்தியா சீனா இடையேயான சண்டையை பொறுத்த வரைக்கும் சீனா அவங்களுடைய கருத்தை மட்டும்தான் தெரிவிப்பாங்க, மற்றபடி வீரர்களை அனுப்ப மாட்டாங்க, ஆயுதங்களையும் இனி புதியதா அவங்களுக்கு கொடுத்து உதவ மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் மாதிரி சீனாவுடைய இஸ்ரேல் அப்படின்னா அது பாகிஸ்தான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரெண்டு நாடுகளுமே நெருக்கமானது. சீனாவோட அயன் பிரதர் அப்படின்னாவே அது பாகிஸ்தான் தான். ஏன் இந்த அளவுக்கு பாகிஸ்தானை நெருக்கமாக சீனா வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமாக 3 காரணங்கள். ஒன்று, பாகிஸ்தானோட ஸ்ட்ராட்டஜிக் வேல்யூ. அப்புறமா பாகிஸ்தான் மூலமாக அவங்களால ஆப்கானிஸ்தானை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். 2வது, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் திட்டம். 3வது, இந்தியாவை பயமுறுத்துறதுக்காக பாகிஸ்தானை ஒரு கைப்பாவையாக பயன்படுத்திக்கிறாங்க. இந்த 3 காரணங்களும் ரொம்பவே முக்கியமானது. அதனால் எப்படியும் சீனா பாகிஸ்தானுக்கு உதவத்தான் பார்ப்பாங்க. அதை பாகிஸ்தானும் பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறாங்க. இருந்தாலும் வர்த்தக போர் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது சீனா தேவையில்லாமல் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்த மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. கருத்து சொல்றதோட ஒரு வெர்பல் சப்போர்ட் கொடுக்கறதோட நிறுத்திக்குவாங்க. அதிகபட்சமாக UN செக்யூரிட்டி கவுன்சிலில் பாகிஸ்தானுக்கு எதிராக கொண்டு வரப்படக்கூடிய தீர்மானங்களை நிறைவேற்ற விடாமல் அதுக்கு தேவையான வேலைகளையெல்லாம் சீனா பார்த்துக்குவாங்க. ஏன்னா இதைத்தான் அவங்க கடந்த காலங்களிலும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்லணும். இந்த நேரத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபை சீனாவோட அம்பாசிடர் ஜியாங் ஜாய்தாங் நேற்று நேரடியாக சந்திச்சு பேசியிருக்காரு. அப்போது சவுத் ஏஷியாவில் அமைதியை நிலைநாட்டுறதுக்கு சீனா தன்னுடைய பங்குக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் செய்யும்னு சொல்லியிருக்காரு. அதற்கு ஷெபாஸ் ஷெரீஃப் சீனா சொல்லக்கூடிய அந்த நடுநிலையான விசாரணை அப்படிங்கிற ஒன்றை தான் பாகிஸ்தானும் விரும்புது, சீனாவுடைய கருத்தை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சீனாவுக்கு ஆதரவாக அவரும் பேசியிருக்காரு. அடுத்ததா, சமீபத்தில் சீனா கிட்ட இருந்து பாகிஸ்தான் வாங்கின SH-15 ஹவுட்சரை எல்லையில் தயார் நிலையில் வச்சிருக்காங்க பாகிஸ்தான் இராணுவம். 2019ஆம் ஆண்டு 2 நாடுகளிடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி சைனாவோட நார்னின்கோ குரூப் தயாரித்த அந்த SH-15 அதை தான் வாங்கியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா 155mm 52 கேலிபர் கொண்ட ஒரு செல்ஃப் ப்ரொப்பல்டு ஹவுட்சர் பீரங்கி அதை பாகிஸ்தான் வாங்கி வச்சுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா GPS கைடட் மியூனிஷன்ஸை, இதில் இந்த ஹவுட்சரில் GPS கைடட் மியூனிஷன்ஸை பயன்படுத்த முடியும். இதனுடைய அதிகபட்ச ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா 53 கிலோமீட்டர். ஷூட் அண்ட் ஸ்கூட் கேபபிலிட்டி கொண்டது, அணு ஆயுதத்தையும் சுமந்து செல்லக்கூடியது. ஆனால் சீனாவுடைய அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம இந்தியா கிட்ட இருக்கிற K9 வஜ்ராவே ரொம்பவே பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா K9 வஜ்ராவை ஒப்பிடும்போது அதனுடைய கேபபிலிட்டி ரொம்பவே குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க நிபுணர்கள்.
எல்என்டி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 100க்கும் அதிகமான வஜ்ரா ஹாவிட்சர்ஸ் நம்ம வெற்றிகரமாக நம்ம ராணுவத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக லடாக் மாதிரியான உயரமான பகுதிகளில் அந்த ஹாவிட்சர்ஸ் ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால தான் கடந்த டிசம்பர் மாதம் கூட அதுக்கு கூடுதல் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. K9 வஜ்ரா அப்படின்னு சொன்னாவே நீண்ட தூரத்துக்கு செயல்படக்கூடியது. K9 அப்படின்னாவே லாங் ரேஞ்சில் ஷூட் பண்ணக்கூடியது, துல்லியமாக சுடக்கூடியது, -டிகிரி உள்ளிட்ட கடுமையான வானிலைகளில் கூட திறம்பட செயல்படக்கூடிய திறன் கொண்டது. அதனால இந்தியா SH-15 கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க நிபுணர்கள். அடுத்ததான் நம்ம இந்திய கடற்படைக்கு 26 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குறதுக்கான ஒப்பந்தத்தில் நம்ம இந்தியாவும் பிரான்ஸும் பார்த்தீங்கன்னா கடந்த திங்கட்கிழமை வந்து கையெழுத்து போட்டாங்க. அந்த விமானங்களுடைய மொத்த விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 64,000 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு PTIல செய்தி வெளியாகி இருக்கு. ஆக நமக்கு இன்னொரு 26 ரஃபேல் போர் விமானங்களும் நமக்கு கிடைக்க போகுது. அதுவும் நமக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் பலத்தை கொடுக்க போகுது. அந்த புதியதாக வாங்கப்படக்கூடிய ரஃபேல் போர் விமானங்களை INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர் கப்பலில் தான் நம்ம இந்தியா பயன்படுத்த போறாங்க.